ஹாய், ஹலோ கைஸ். இது வந்து ஒரு நியூ மான்ஹுவா தான். இந்த மான்ஹுவாவோட பேர் என்னன்னா, த எம்பர் நைட் ஓகேங்களா? இப்போ இந்த மான்ஹுவாவோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு பலவீனமானவன் தான். அவனுக்கு எந்த பவரும் இல்லன்னு நீங்க வச்சுக்கங்க. ஆனா, அவனுக்கு அவனோட புத்திசாலித்தனம், அவனோட அறிவ வச்சு எப்பேர்ப்பட்ட எதிரியையும் எப்படி தோற்கடிக்கிறான் அப்படின்ற கதை தான் இது ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடுவோம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு போர் வெடிச்சிருக்கு. இப்போ ஒரு பக்கத்துல 37,463 வீரர்களை கொண்ட ஒரு படை இருக்கு. அதுவே இன்னொரு பக்கத்துல 1,00,000க்கும் மேல இருக்க வீரர்களை கொண்ட படை இருக்கு. இப்போ இந்த ரெண்டு படைகள்ல எந்த படை ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு அவங்களும் கேட்ட உடனே அங்க இருக்க யாருமே ஆன்சர் சொல்ற மாதிரி இல்ல. எல்லாரும் திரு திருன்னு மூச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் பதில் சொல்லுங்கடா, அவங்களோட டீச்சரா என்னோட மனம் அப்படியே புண்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்த கையை தூக்கி அது வந்து முதல் படம் தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட டீச்சரும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் 37,463 பேர் கொண்ட ஒரு படை, தன்னோட படையில இருக்க கடைசி வீரன் வரைக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு படை வெறும் 1,00,000 பேர் கொண்ட ஒரு படை கிட்ட கண்டிப்பா தோத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாருன்னா நம்ம ஹீரோ, அவன் தான் ஹீரோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவனோட பேர் என்னன்னா நாஜின். இப்போ அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ சொன்னதுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீச்சர் மட்டும் டிங் 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 டிங், நமக்கு ஒரு வெற்றியாளர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே இதை மறந்துடாதீங்க. அறிவுன்றது பவரை விட வலிமையானது. அது எவங்கிட்ட இருக்கோ அவனால மட்டும்தான் நைட் ஆக முடியும். இப்போ ஒரு நைட்னா என்ன? கௌரவம், நீதி, இந்த வார்த்தைகளோட உருவம் தான் நைட்ஸ். நீதிக்காக அவங்களோட உயிரை ஒரு செகண்ட் கூட தியாகம் பண்ண தயங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மரணத்தை ஒரு ஹானரா பார்ப்பாங்க. இந்த எரால அவங்கள தான் ஹீரோஸ்ன்னு சொல்றாங்க. நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமா சொன்ன? நீ என்னோட மனசை புண்படுத்திட்ட. நாஜின், நீ ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீச்சரும், அப்படின்னா நாளைக்கு தான் அந்த முக்கியமான நாள், உங்களோட டெஸ்ட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஈஸியாக நடந்துகிட்டதை வச்சே உங்க எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே மோசமான நிலையில இருக்கீங்க. அதனால நாளைக்கும் நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான பலவீனத்தை கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால நீங்க எல்லாரும் இப்பயே தயாராகிக்கீங்க. நாளைக்கு யாரும் உங்களுக்கு இறக்கம் காட்ட போறது இல்ல. சரி, ஆல்ரைட், இன்னைக்கு அவ்வளவுதான். அதனால நீங்க எல்லாரும் போகும்போது 100 பேசிக் ரெப்பிட்டேஷன் ட்ரில்ல பண்ணிட்டு போங்க. ஆனா என்னோட கேள்விக்கு சரியான பதில சொன்ன நாஜினை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. அதை கேட்ட இங்க இருந்தவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கடுப்பாக்குறானுங்க. அதை பார்த்து அந்த டீச்சரும், நோ ஃபைட். இப்போ உங்களுக்கு கேக்குதா? நான் இதை இன்னொரு வாட்டி பார்த்தேன்னா கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படி 100 ரிப்ஸ பண்ண முடியும்? நாளைக்கு வேற எக்ஸாம், இதை இந்த நேரத்துல முடிக்க முடியுமா? அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தனும் கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்க ஒருத்தன் கிட்ட போயிட்டு, லூஸ் லூஸ், பிராக்டிஸ் முடிஞ்சிச்சு, எழுந்துரு. ஒரே ஒரு உத வாங்கினதுக்கே எப்படி மயங்கி விழுந்த? இல்ல, அவளோட உத ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நாஜின் நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும், ட்ரைனிங்ல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி போறது நல்லா இருக்குல்ல? ஹீரோவும் எஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும், நான் உன்னை பார்த்தேன், நீ அந்த ஃபாடியான் கூட ட்ரைனிங் பண்றத நான் பார்த்தேன். அதை கேட்ட ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கறான். அவனும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு நடுவுல வந்த அந்த டீச்சரும் அந்த அட்டாக் வர்றத பாக்குறாங்க. அந்த அட்டாக் எவ்வளவு ஸ்லோவா அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பேனல்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் செம காண்டாயிட்டு அந்த அட்டாக் பண்ண வந்தவனோட கையை பிடிச்சி தூக்கி விசிறி இன்னொருத்தவன் மேல அடிக்கிறானுங்க. அந்த அட்டாக் வந்து அவனோட மூஞ்சிலே போகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்த அட்டாக் பண்ண வர்றதை பார்த்து அவங்களும் அடுத்த செகண்ட் அவன் பக்கத்துல போயிட்டு அவனோட வயிற்றுலயே ஒரே கிக்கு விடுறாங்க. அவ்வளவுதான், அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அடிவான எல்லாரும் திரும்பி எழுதி நிக்கிறானுங்க. அங்க நம்ம ஹீரோவும் எதுவும் பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருந்திருக்கான். நீ இங்கே நின்னுட்டு அதை பார்த்துட்டு இருந்தியாடா முட்டாள்? இங்க இருக்கவங்களே நீ தான் ஸ்ட்ராங்கன்னு உனக்கே தெரியல. அதுக்கப்புறம் வேற நைட் ஆகுறதுக்கு டீம் ஒர்க் தான் ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அவனை கண்டுக்க கூட இல்ல. நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோவை அடிக்க போற நேரத்துல ஒருத்தன் நடுவுல வந்து அந்த அடிக்க வந்தவனோட கையை பிடிச்சிட்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்றான். நீ இன்னொரு வாட்டி சண்டை போட்டனா நாங்க எல்லாரும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். ஃபாடியான் சொன்னதை கேட்டியா? அவ இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னான். அதை கேட்ட பச்சை கலர் முடியும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறவனும், அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல, நீயும் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ட்ரில்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் முடியோட கையை விடுறான். அவனும் கொஞ்சம் கோவப்படுறான். அதுக்கப்புறம் இவனும் தண்டனை கிடைக்கிறது வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இன்னொருத்தன் டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் முடியும், நான் சொல்றேன் நாஜின் கிட்ட ஏதோ சரியில்லை, அவன் எப்பயுமே மரியாதை இல்லாம தான் நடந்துப்பான். ஆனா இப்போ அது ஓவர் ஆயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருந்தப்போ அவன் அதை பார்த்துட்டு இருந்தான் பாரு.
அதுக்கு பிளாக் கலர் முடியும். அவன கொஞ்சம் விடுவோம். அவன் இன்னும் அப்படியே இருந்தா தான் அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். உனக்கே தெரியும்ல அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். அதை கேட்டு அந்த பச்சை கலர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகுறான். குடும்பத்தை இழந்ததால வர வேதனை நீ கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு பிளாக் கலர் முடியும்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல நின்னு அப்படியே வானத்தை பார்த்து அவன் அப்படியே தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே வேதனையில இருக்க மாதிரி நடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இது ஒர்க் ஆயிடுச்சு. யாருன்னா அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? போன வாரம் என்னோட வீடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அதுல என்னோட பிரதர் சாம்பல் ஆயிட்டான். எனக்கு இருக்க ஒரே குடும்பமே அவன்தான். ஆனா ஒரு உண்மை இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. அந்த உண்மை என்னன்னா, நான் தான் நாகியூன். அதுக்கப்புறம் நான் தான் என்னோட பிரதரையே கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.